சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் 19 இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த நாள். இந்திய மக்களாலும் உலக மக்களாலும் இந்திய தலைவர்களாலும் உலக தலைவர்களாலும் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் இந்திரா காந்தி. அவருடைய ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் என்றால் அது மிகையாகாது. ஆணாதிக்க மிகுந்த இந்திய கட்டமைப்பில் பெண்களாலும் அரசியல் உள்ளிட்ட எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்திய பெண்களுக்கு ஊட்டியவர் இந்திரா காந்தி. அவர் பிறந்த இந்த நல்ல நாளில் இந்த தலைமுறையும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சற்றே பின்னோக்கி இந்திரா காந்தி அவர்களின் வரலாற்றை பார்க்கலாம். நேருவின் மகள், நாட்டின் முதல் பெண் பிரதமர், இந்தியாவின் இரும்பு பெண்மணி, பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசம் பிரிந்து தனி நாடாக உருவாக காரணமானவர், நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியவர், தனது பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டவர் என இந்திய அரசியல் தடத்தில் இந்திரா காந்தி ஏற்படுத்திய சுவடுகளும் தாக்கமும் காலத்தால் அழியா வரலாறு. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கமலா தம்பதியினரின் ஒரே வாரிசான இந்திரா பிரியதர்சினி நவம்பர் 19, 1917 அன்று அலகாபாத் நகரில் பிறந்தார். தனது தந்தையும் தாத்தாவும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர்கள் என்பதால் இயல்பாகவே இந்திராவின் ரத்தத்தில் தேசப்பற்று கலந்திருந்தது. பெரோஸ் காந்தியுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போது காதல் மலர்ந்ததை அடுத்து அவரை மணமுடித்தார் இந்திரா காந்தி. இந்திரா பெரோஸ் காந்தி தம்பதிக்கு ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி என 2 மகன்கள் பிறந்தனர். 1947 நாடு சுதந்திரம் பெற்று 1952 ஆண்டு நாட்டின் முதல் மக்களவை தேர்தல் நடைபெற்றது. முதல் பிரதமராக இந்திராவின் தந்தை ஜவஹர்லால் நேரு பதவியேற்றுக் கொள்ளவே தந்தையின் அரசியல் வாழ்க்கையை அருகிலிருந்து கற்றுக்கொண்டார் இந்திரா காந்தி. கணவர் பெரோஸ் காந்தி 1960 ஆண்டிலும், அதைத் தொடர்ந்து தந்தை நேரு 1964 ஆண்டிலும் காலமான பிறகு முழு நேர அரசியலில் குதித்தார் இந்திரா காந்தி. நேரு மறைவிற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அவரது அமைச்சரவையில் இந்திரா காந்தி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். லால் பகதூர் சாஸ்திரி திடீரென காலமாகவே நாட்டின் இடைக்கால பிரதமராக குல்சாரிலால் நந்தா பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து நாட்டின் 3வது பிரதமராக, முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். 1967, 1971 மற்றும் 1980 ஆண்டுகளில் நடைபெற்ற 3 பொது தேர்தல்களிலும் இந்தியாவின் பிரதமர் பதவியை இந்திரா காந்தி அலங்கரித்தார். வங்கிகளை தேசியமயமாக்கியது, மன்னர்களுக்கு மானியம் வழங்கும் நடைமுறையை ஒழித்தது, நில சீர்திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது, பசுமை புரட்சியின் மூலம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்தது, சிக்கிம் பகுதியை இந்தியாவோடு இணைத்தது, வங்க தேசத்திற்கு படையனுப்பி அந்நாட்டிற்கு விடுதலையை பெற்று தந்தது, அணு ஆயுத சோதனை நடத்தி இந்தியாவை அணு ஆயுத பலம் வாய்ந்த நாடாக உலகிற்கு பிரகடனம் செய்தது, வெளியுறவு கொள்கையில் புதிய பாதையை வகுத்தது என இந்திரா காந்தியின் 15 ஆண்டுகால ஆட்சியில் அவரது சாதனைகளை பட்டியலிட்டால் நீண்டு கொண்டே போகும். இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் அவசர நிலை பிரகடனம் ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற நேர்மையும், அவசர நிலை பிரகடனத்தை ரத்து செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிற தைரியமும் இந்திராவுக்கு இருந்தது. தேர்தலில் தோல்விக்கு பிறகும் 3 ஆண்டுகளில் மக்களிடம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்தார் இந்திரா காந்தி. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி 374 இடங்களில் மகத்தான வெற்றி அடைந்தது. ஆனால் அச்சமயத்தில் இந்திரா காந்தி புதிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. பஞ்சாபில் சீக்கியர்கள் தனியாக காலிஸ்தான் கோரி கிளர்ச்சியை தொடங்கினார்கள். தேசத்தின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பெரிய சவாலாக அந்த இயக்கம் வளர்ந்து வருவதாக கருதினார் இந்திரா காந்தி. 1984 ஆண்டில் பொற்கோவிலில் ஆயுதங்களை குவித்துக் கொண்டு பதுங்கி இருந்த சீக்கிய பிரிவினைவாதிகளை ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் ராணுவத்தினர் பொற்கோயிலுக்குள் நுழைந்து தாக்கியதன் மூலம் சீக்கிய தீவிரவாதம் முடிவுக்கு வந்தது. பொற்கோவிலுக்குள் ராணுவத்தை அனுப்பியது சீக்கியர்கள் மத்தியில் சர்ச்சைகளையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. இந்திராவின் சீக்கிய பாதுகாவலர்களால் அவரது உயிருக்கு ஆபத்து என்று உளவுத்துறை எச்சரித்தது.
உயிரையே இழக்க நேர்ந்தாலும் மதத்தின் அடிப்படையில் தனது பாதுகாவலர்களை மாற்ற இந்திரா காந்தி மறுத்துவிட்டார். இச்சூழலில் பொற்கோயில் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்திரா காந்தியின் இரு சீக்கிய மெய்க்காவலர்களால் 1984 அக்டோபர் 31 சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்திரா காந்தி. தேசம் பிளவுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக 66 வயதில் தனது உயிரையே தேசத்திற்காக அர்ப்பணித்தார் இந்த இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. தமது உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்ததோடு மட்டுமல்லாமல் அதை எதிர்கொள்ளவும் தயாராகவே இருந்தார் இந்திரா காந்தி. இந்திரா கொல்லப்படுவதற்கு முதல் நாள் மாலையில் ஒடிசா மாநிலத்தில் நடந்த ஒரு பொது கூட்டத்தில் உரையாற்றுகையில், இன்று நான் இங்கு இருக்கிறேன், நாளை இருப்பேனா என்று தெரியாது. என்னை கொல்வதற்கு எத்தனை முயற்சிகள் நடைபெற்றன என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். வாழ்வு சாவு பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் கணிசமான காலம் வாழ்ந்து விட்டேன். அந்த காலத்தை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நல் வாழ்வுக்காகவும் செலவிட்டதில் பெருமைப்படுகிறேன். நான் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாட்டை பலப்படுத்தும் என்று முழங்கினார் திருமதி இந்திரா காந்தி. தேசத்தின் வளர்ச்சி, தேசத்தின் பாதுகாப்பு, தேசத்தில் சமூக ஒற்றுமை ஆகியவற்றுக்காக தன் இறுதி மூச்சு உள்ளவரை வாழ்ந்து காட்டியவர் திருமதி இந்திரா காந்தி அவர். அவர் பிறந்த இந்த நல்ல நாளில் தமிழ் சமூகமும் சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.